ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வாலஜி ஃபீலியா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கனெக்டிவ் டிஷ்யூஸ். கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து இட்ஸ் டெவலப் ஃப்ரம் மீசோடம். நார்மலாக வந்து 3 லேயர்ஸ் இருக்குது: எக்டோடம், மீசோடம் அண்ட் எண்டோடம்னு. அதில் மீசோடம்லேருந்து தான் வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ் டெவலப் ஆகுது. இட் இஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த பாடி. அப்படின்னா நிறைய இடத்துல வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து இருக்கும். 90% ஆஃப் த பாடிஸில் வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கும். And there are 3 main classes, namely loose connective tissues, dense connective tissues and specialized connective tissues. இது வந்து 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க: லூஸ், டென்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ்னு. இதோட ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பைண்டிங், சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், இன்சுலேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இன்சுலேஷன்னா ஹீட் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி தான். அண்ட் இப்போது செப்பரேட்டாக பார்க்கலாம். இப்போ கனெக்டிவ் டிஷ்யூஸோட காம்பவுண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் கனெக்டிவ் டிஷ்யூஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 மெயின் காம்பவுண்ட்ஸ். 3 காம்பவுண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர், கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், அப்புறமா செல்ஸ். ஓகேங்களா? ஃபைபர்ஸ் வந்து சப்போர்ட்காக இருக்குது. அந்த ஃபைபர்ஸ்லேயே வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கொலாஜன், எலாஸ்டிக் அண்ட் ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ். இப்போ கனெக்டிவ் டிஷ்யூஸில் வந்து நம்ம லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ், டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ் பார்த்துருக்கோம். இப்போ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸை பற்றி பார்க்கலாம். இப்போ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்குது: ஏரியோலார், அடிப்போஸ் டிஷ்யூ, அதுக்கப்புறம் ரெட்டிகுலர் டிஷ்யூஸ். In this tissues, the cells and fibers are loosely arranged. Loose connective tissuesனால் என்ன? இதோட அரேஞ்ச்மெண்ட்டே வந்து லூஸாக தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். செமி ஃப்ளூவிட் அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஜெல்லிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு செமி ஃப்ளூவிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் தான் வந்து ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்க்கு கீழே இருக்கும். அது வந்து சப்போர்ட்காக ஹெல்ப் ஆகுது. சப்போர்ட் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் எபித்தீலியம். எபித்தீலியம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அதோட சப்போர்ட்காக இருக்குது. வேறு என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசர்வாயர் அண்ட் சால்ட். ஓகேங்களா? எதுக்காகனா சரௌண்டிங் பாடி டிஷ்யூஸ்க்கு தேவையான வாட்டர் சால்ட்டை இது ரிசர்வ் பண்ணியிருக்கு. அண்ட் அதனால தான் இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிஷ்யூ ஃப்ளூவிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டிஷ்யூஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோஃபேஜ் அண்ட் மாஸ்டர் செல்ஸ். இப்போ மேக்ரோஃபேஜஸோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேகோசைட்டோசிஸ். இப்போ வந்து பாக்டீரியாஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை என்கல்ஃப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மாஸ்டர் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹிஸ்டமன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணும். ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து ஃபைப்ரின் ஃபார்மேஷனுக்கு அண்ட் கொலாஜன் ஃபைபர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடிப்போஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஏரியோலார் டிஷ்யூஸ் மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே சிமிலராக தான் இருக்கும். இதுவும் ஸ்கின்க்கு கீழே தான் இருக்கும். அடிப்போசைட்ஸ் வந்து காமனாக நம்ம ஃபேட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் 90% ஆஃப் த டிஷ்யூ மாஸில் வந்து அடிப்போசைட்ஸ் இருக்குது. இந்த செல்ஸில் வந்து என்ன இருக்கும்னா ஃபேட் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்க நியூட்ரிஷன்லாம் இருக்குல்ல, நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாத நியூட்ரிஷன் எல்லாமே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி இந்த செல்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த அடிப்போஸ் டிஷ்யூஸ்க்கு வந்து நிறைய பிளட் சப்ளை இருக்குது. நீங்கள் நிறைய பிளட் சப்ளை இருக்கிறப்பவே அங்கே வந்து ஹை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்டு இப்போ இந்த ஸ்டோராக இருக்க ஃபேட்ஸ்லாம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடாமல் இருக்க டைம், லைக் ஃபாஸ்டிங்லாம் இருக்கப்போ இந்த ஃபேட்லாம் வந்து நம்மளுக்கு எனர்ஜி சப்ளை பண்ணுறதுக்காக பிரேக் டவுன் ஆகி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். அதனால தான் நம்ம சாப்பிடாமல் இருந்தாலுமே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்க முடியுது. அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா சப்குட்டேனியஸ் டிஷ்யூஸில் கிட்னியை சுற்றி இருக்கும், ஐபால்ஸ்லாம் சுற்றி இருக்கும், அண்ட் ஹார்ட்டை சுற்றி எல்லா இடத்துலையுமே அடிப்போஸ் டிஷ்யூஸ் இருக்கும். அடிப்போஸ் டிஷ்யூஸை வந்து நம்ம ஒயிட் ஃபேட்டுன்னு சொல்கிறோம், இல்லை ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். அதுவே அந்த அடிப்போஸ் டிஷ்யூஸில் வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்குது அப்படின்னா அதை ப்ரௌன் ஃபேட் இல்லை ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஒயிட் ஃபேட்டோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ஸ்க்காக தான் இருக்குது. அண்ட் ப்ரௌன் ஃபேட் பார்த்திங்கன்னா டு ஹீட் த பிளட் ஸ்ட்ரீம், டு வார்ம் த பாடி. நம்மளோட பாடியை வந்து ஹீட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரௌன் ஃபேட்ஸ் இருக்குது. ப்ரௌன் ஃபேட்ஸ் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் நான் ஷிவரிங் தெர்மோஜெனசிஸ். அதாவது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஷிவரிங் இருக்காது. இன் நியோனெட்ஸ். ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு தான் வந்து இந்த ப்ரௌன் ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நியோனெட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, 28 டேஸ் பேபிஸ்லாம் நியோனெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 1 to 28 டேஸ்க்குள்ளே இருக்க பேபிஸ் எல்லாருமே நம்ம நியோனெட்ஸ் தான் சொல்லுவோம். ரெட்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஏரியோலார் மாதிரி தான் இருக்கும். இதோட மேட்ரிக்ஸில் வந்து நிறைய ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கும். ரெட்டிகுலர் ஆர்கன்ஸ்லலாம் இந்த ரெட்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கும், லைக் லிம்ஃப் நோட்ஸு, ஸ்ப்ளீனு, போன் மேரோஸ்லலாம் இருக்கும்.
டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டும் டைட்லி பேக்கடாக இருக்கும். அண்ட் இதோட அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு ரெகுலர் இர்ரெகுலர்னு 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. டென்ஸ் ரெகுலர் டிஷ்யூஸ் அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர் டிஷ்யூஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸை பற்றி பார்க்கலாம். டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸில் கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கும். அதுவும் வந்து இன் பிட்வீன் த பேரலல் பண்டில்ஸ் அண்ட் ஃபியூ எலாஸ்டிக் ஃபைபர்ஸ்க்கு நடுவில் நிறைய கொலாஜன் ஃபைபர்ஸ் நம்ம பார்க்கலாம். மேஜர் செல் டைப் இங்கே என்ன இருக்குன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் தான். ஃபைப்ரோபிளாஸ்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பயாலஜிக்கல் செல். இது வந்து எக்ஸ்ட்ரா செல்லர் மேட்ரிக்ஸையும் கொலாஜனையும் சிந்தசிஸ் பண்ணும். ஓகேங்களா? இட் அட்டாச்சஸ் மசில்ஸ் அண்ட் போன்ஸ். அதாவது டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து எங்கே இருக்குன்னா டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸில் பார்க்கலாம். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா மசில்ஸையும் போன்ஸையும் அட்டாச் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டு இது வந்து என்ன எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னா ஒரு ஒன் டைரக்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கான ஸ்ட்ரென்த் வந்து இந்த ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸ்க்கு இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் தான் சொன்னேன். டெண்டான்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸையும் போன்ஸையும் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் லிகமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் போன் டு அனதர் போன்ஸ் அந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு இருக்கும். லிகமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஜாயின்ஸில் பார்க்கலாம். அண்ட் லிகமெண்ட்ஸ்னால் தசைகள் தான். இப்போ டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸை பற்றி பார்க்கலாம். டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா திக் கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கும், ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கும். ஆனால் என்ன இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். இங்கேயும் மேஜர் செல் டைப் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் தான். இது வந்து மெனி டைரக்ஷன்லேருந்து நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அந்த டென்ஷனை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சம் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட். இதுலேயும் கொஞ்சம் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்குது. அண்ட் இது எங்கே இருக்கும்னா ஸ்கின் ஆஸ் லெதரி டெர்மஸ் லேயர்லேயும் அண்ட் ஃபைப்ரஸ் கேப்சியூல்ஸாக இருக்குது. லைக் ஃபைப்ரஸ் கேப்சியூல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கன்ஸை சுற்றி இருக்கும். ஓகேங்களா? லைக் கிட்னி, போன், கார்டிலேஜ், மசில், நர்வ்ஸ், ஜாயின்ஸ் எல்லாம் வந்து சுற்றி இருக்கும் கேப்சியூல். அண்ட் இப்போ வந்து எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸ் பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் தான் வந்து நிறையா இருக்கும். இது வந்து என்னென்னா ரீகாயில் ஆஃப் த டிஷ்யூஸ் ஃபாலோவிங் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா திருப்பி அதே அந்த ரீகாயில் ஆகிடும், அதே ஷேப்புக்கு போயிடும், இல்லை அதில் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சருக்கு போயிடும். அதான் ரீகாயிலிங். அண்ட் இட் மெயின்டைன்ஸ் த பல்சடைல் ஃப்ளோ ஆஃப் த பிளட் த்ரூ த ஆர்ட்ரிஸ். அதாவது கரெக்டான பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆகிறதுக்கு இந்த எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஹெல்ப்ஸ் ஆகுது. அண்ட் பாசிவ் ரீகாயில் ஆஃப் லங்ஸ் ஃபாலோவிங் இன்ஸ்பிரேஷன். நீங்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்பயர் பண்ணுறீங்க, திருப்பி அதோட ஸ்ட்ரக்சருக்கு வந்து இந்த லங்ஸ் வந்து போகணுன்னா அதுக்கும் ஒரு எலாஸ்டிசிட்டி தேவைப்படுது. அதனால அங்கேயும் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான் இருக்குது. இது இப்போ எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய லார்ஜ் ஆர்ட்ரிஸ்னால் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போகிறது தான். ஆர்ட்ரிஸ் இஸ் பிளட் வெசல்ஸ் தட் கேரிஸ் த ஆக்சிஜனேட்டட் பிளட். லிகமெண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் வெர்டெப்ரல் காலம். எந்த லிகமெண்ட்ஸில் வெர்டெப்ரல் காலம் கிட்ட இருக்க லிகமெண்ட்ஸ்லேயும் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குது. அண்ட் ப்ராங்கியல் டியூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லங்ஸ்க்கு போகுதில்ல ப்ராங்கஸ், அதுலேயும் வந்து எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குது. இப்போ ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். கார்டிலேஜ், போன்ஸ் அண்ட் பிளட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த இன்ட்ராசெல்லுலர் மெட்டீரியல் ஆஃப் த கார்டிலேஜ் இஸ் சாலிட் அண்ட் ப்ளையபிள் அண்ட் ரெசிஸ்டன்ட் கம்ப்ரெஷன். ஓகே, இப்போ பார்த்து கார்டிலேஜ்னு எடுத்திங்கன்னா அது ஓரளவுக்கு சாலிடாக இருக்கும். அண்ட் ப்ளையபிள்னா கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து எப்படி வந்து வளைச்சாலுமே அது வந்து வளையும். ஓகேங்களா? இப்போ வந்து குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்களா, அதுதான் மோஸ்ட்லி கார்டிலேஜ். அண்ட் செல்ஸ் ஆஃப் திஸ் டிஷ்யூஸ், அதாவது இதோட செல்ஸ் பேர் வந்து கான்ட்ரோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா என்க்ளோஸ்ட் இன் ஸ்மால் கேவிட்டிஸ் வித் இன் த மேட்ரிக்ஸ் செக்ரீட்டட் பை தம். ஓகேங்களா? ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே தான் இந்த கான்ட்ரோசைட்ஸ்லாம் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த கார்டிலேஜஸ்லாம் வந்து எம்ப்ரியோனா கருவில் இருக்கும்போது கார்டிலேஜஸாக இருக்க நிறைய கார்டிலேஜஸ் வந்து அப்புறமா போனாக வந்து மாறிடும் அடல்ட்டில். ஓகேங்களா? கார்டிலேஜுக்கு வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா இந்த டிப் ஆஃப் நோஸு, அதுக்கப்புறம் அந்த அவுட்டர் இயரு, அந்த பின்னான்றது தெரியும்ல, அந்த இயர் தான். ஓகேங்களா? வெளியில் இருக்க இயர் தான். அண்ட் வெர்டிபிள் காலம்க்கு நடுவில் இருக்க அட்ஜசன்ட் போன்ஸு, லிம்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் தான் அடல்ட். இங்கெல்லாம் வந்து நீங்கள் கார்டிலேஜ் பார்க்கலாம். அண்ட் போன்ஸுன்னு எடுத்துட்டிங்கனாவே அது வந்து ஹார்டாக இருக்கும், நான் பிளேயபிள், நீங்கள் மடக்கெல்லாம் முடியாது நீங்கள் நினச்ச மாதிரி.
அண்ட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் சால்ட்ஸ் இருக்கும் அண்ட் கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கும். இதுதான் வந்து போன்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இட் இஸ் த மெயின் டிஷ்யூ தட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் டு த பாடி. அதாவது நம்ம இப்போ ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் உருவமாக இருக்கோன்னா அதுக்கு போன்ஸ் தான் காரணம். போன்ஸ் வந்து சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் தென் ப்ரொடெக்ஷன். இப்போ ரிப்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து லங்ஸ்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய ப்ரொடெக்ஷனும் வந்து ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. இப்போ போன்ஸில் இருக்க செல் பேர் வந்து ஆஸ்டியோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இருக்க ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஆஸ்டியோசைட்ஸ்லாம் இருக்க ஸ்பேஸ் வந்து லாக்யூனேன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள்னா இப்போ போன்ஸ்னால் என்ன, லிம்ஸ்னால் என்ன, கால் கைகளில் இருக்க போன்ஸு அது எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் வெயிட் பியரிங்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தே ஆல்சோ இன்டராக்ட் வித் ஸ்கெலிட்டல் மசில் அட்டாச்மெண்ட் டு தெம். அதாவது நிறைய ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லாம் இருக்குல்ல, மசில்ஸ்லாம் வந்து இந்த போன்ஸில் தான் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதனால தான் நம்மளால் மூமெண்ட்டில் வந்து பாசிபிளாக இருக்குது. அண்ட் த போன் மேரோ இஸ் சம் போன்ஸ் இந்த சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் செல்ஸ். நம்ம போன்ஸில் இருக்க போன் மேரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ பிளட்டையுமே நம்ம ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவாக தான் கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசிஸ் இருக்குது, டபிள்யூபிசிஸ் இருக்குது, பிளாஸ்மா அண்ட் பிளேட்லெட்ஸ், இந்த 4மே இருக்குது. அண்ட் இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியம் தான். ஓகேங்களா, இதில் வந்து நியூட்ரிஷன்ஸும் கேரி ஆகுது, வேஸ்ட் மெட்டீரியல்ஸு, கேஸு எல்லாமே கேரி ஆகுது. இங்கே அதுக்கான பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கார்டிலேஜ் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கான்ட்ரோசைட்ஸ் இருக்குது பாருங்கள். அண்ட் தென் இந்த போன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோசைட்ஸ் இருக்குது. அண்ட் இதுதான் பிளேட்லெட்ஸு, சும்மா உடச்சி வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் ஆர்பிசிஸ் பைகான்கேவ் ஷேப்பு. அண்ட் டபிள்யூபிசிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் படிப்பீங்க. இப்போ இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டிசீஸ்லாம் வருது. ஓகேங்களா, அதாவது ஹெரிடிட்டரி ப்ராப்ளம்ஸே இருக்குது. சம் ஜீன்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதனால நம்மளுக்கு ஹெரிடிட்டரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதில் தான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லர்-டான்லஸ் சிண்ட்ரோம் அண்ட் ஸ்டிக்லஸ் சிண்ட்ரோம் அண்ட் ராப்டோமயோசார்கோமா. ஓகேங்களா, ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஷ்யூஸ் டிஸார்டர்னால் நம்மளோட இம்யூன் சிஸ்டமே வந்து நம்மளோட ஓன் செல்க்கு வந்து எதிராக வந்து இருக்கும். லைக் நம்மளோட பாடி செல்ஸே நம்மளோட இன்னொரு பாடி செல்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து வேலை பார்க்கும். அதுதான் ஆட்டோ இம்யூன்னா அதான் மீனிங். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாக்ரன் சிண்ட்ரோம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட், இது வந்து எல்லர்-டான்லஸ் சிண்ட்ரோமோட ஒரு பிக்சர் தான். எல்லர்-டான்லஸ் சிண்ட்ரோமில் வந்து கொலாஜன் அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால ஸ்கின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும் அண்ட் ஃப்ரெஜைலாக இருக்கும். அண்ட் ஜாயின்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக மூவ் ஆகும் அண்ட் மொபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இது வந்து ஸ்டிக்லர் சிண்ட்ரோமோட ஒரு பிக்சர் தான். அண்ட் இவங்களில் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் அப்நார்மாலிட்டிஸ் தான் இருக்கும். இப்போ வந்து இது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட ஒரு பிக்சர். நம்மளோட ஹியூமன் சிஸ்டம் வந்து நம்ம ஜாயின்ஸை சுற்றி இருக்க ஒரு மெம்பரைனுக்கு அகெயின்ஸ்ட் ஆக்ட் ஆகிறதுனால தான் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருது. அண்ட் ராப்டோமயோசார்கோமானா இது வந்து டியூமர், நெக்கு, ஹெட் ரீஜியன்லலாம் வரும். அண்ட் ஜாக்ரன் சிண்ட்ரோம்னா சலைவா அண்ட் டியர்ஸ் வந்து செக்ரீட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்வாலஜி வீலியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.